இப்போ இப்படி இருக்கும்போது தேவன் இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து நமது குமாரனை அனுப்புறார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவனை பத்தி நமக்கு சபையில சரியா சொல்லல. இந்த பாவம் அல்லது தேவனுடைய வார்த்தையை மீறியதனால் வந்ததுனால நம்ம பிரிஞ்சிட்டோம் இல்லையா? அந்த பிரிஞ்சதுனால பலன் என்ன? பூமி சபிக்கப்பட்டுச்சு, குடும்பத்தில் நிம்மதியா வாழ முடியல, வியாதி வருது, நூதனமான கஷ்டங்கள் வருது, பிசாசினுடைய துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம், பயம் வருது, கவலை வருது, துன்பம் வருது, நம்ம மேல ஒரு ஆளுகை செலுத்து. இது பாவம் மரணம் என்ற வந்த அந்த ஆதாம்னால வந்த பலன். இப்போ இப்படி இருக்கும்போது பவுல் ஒரு காரியத்தை எழுதுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, 15வது வசனம் படிக்கிறேன். மீறுதலின் பலன் எல்லாம் கூட சொல்லுங்க. அப்ப மீறுதல், ஆதாம் செய்த மீறுதல் ஆர் ரிபெல்லியஸ், அதனுடைய பலன் தான் இந்த பூமி சபிக்கப்பட்டுச்சு, எல்லார் மேலும் வியாதி வந்துருச்சு. அவன் செய்த பாவம் என்னுடைய பாவமாக எண்ணப்படுகிறது. அதனால தீமை எல்லார் மேலேயும் வருது. நல்லவன் கெட்டவன் பார்க்காம, மழை பெய்யும் போது நல்லவன் கெட்டவன் பார்க்காம எல்லார் மேலேயும் வரா மாதிரி எல்லாருக்கும் வருது. இப்படி இருக்கும்போது ஒரு காரியம் சொல்ற, மீறுதலின் பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. That's a good news. இவ்வளவு நெகட்டிவா பார்த்தோம், பிற்போக்கா பார்த்தோம். இப்ப வேதம் சொல்லுது இன்னொரு காரியத்தை. வேதம் சொல்லுது என்னன்னா, இப்படி ஒருவன் மீறுதனால வந்த பலனை விட இன்னொன்னு இருக்குது, கிருபையின் வரம். எல்லாம் சொல்லுவோம். அந்த கிருபையின் வரத்தை குறித்து சொல்றாரு. அதனுடைய பலன் உங்களுக்கு என்னன்னா, இந்த பாவம் ஆதாம் வழியா பாவம் வந்தது. அந்த பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்கறாங்க, பாவம் செய்தாதானே பாவம்ன்றோம். இல்ல, பாவம் உள்ள இருக்குது. சொல்லாமா? கட்டளை நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே 13வது வசனம் படிங்க பார்க்கலாம். 5:13 இருங்க போதும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம், அதாவது சட்டம். நியாயப்பிரமாணம்னா லா, சட்டம். இந்த சட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாவம் இருந்துதான். அப்போ நியாயப்பிரமாணம் இப்ப கூட மோசேயின் வழியா கொடுக்கப்பட்டுச்சு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது.